These videos sponsored by SBO. ஸோ இந்த எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அண்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியணும்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அதே போல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக் நார்மலாக யூஸ் பண்ண தெரியணும். நீங்கள் தினமும் நல்லா சம்பாதிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டாக உங்களோட நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு நல்ல அமௌண்ட் எய்ம் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ, நான் உங்கள் கிரேசி சகா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவிலேயே சொல்லியிருப்பேன் நிறைய கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இனிமேல் டெய்லியும் வீடியோ யூடியூப்பில் போடுவேன், வெயிட் பண்ணுங்கள். இனிமேல் டெய்லியும் அப்டேட் கண்டிப்பாக கொடுப்பேன். அதே போல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிவேவும் டெய்லியும் கொடுக்குறதா கன்ஃபார்ம் இப்போ பண்ணுறேன், ஓகேங்களா? டெய்லியும் நான் ரூம் மேட்ச் லைவ் வைப்பேன். ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 மேட்ச் வைப்பேன். அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு ₹100, ஓகேங்களா? நீங்கள் டெய்லியுமே ஜெயிச்சின்னா டெய்லியுமே ₹100 உடனே பே பண்ணி கொடுத்துருவேன். உங்கள் கையில் தான் இருக்குது. யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பெல் எல்லாமே ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு டக்குன்னு வரும். அப்போ தான் நீங்களும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா ஓகே, நாட் கம்பல்ஷன், ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணுங்கள். யாரெல்லாம் கேமில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அவங்களாம் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக இன்னொரு அப்டேட்டு, ஒரு வாரம் ஃபுல்லாக மேட்ச் வைப்பேன். அந்த மேட்ச்சில் யாரெல்லாம் ஒரு 3 or 4 டைம் கண்டினியூஸாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய கிவ்வே பார்த்தீங்கன்னா டாப்அப் ஃப்ரீயாக நானே பண்ணி கொடுக்க போகிறேன், ஓகேங்களா? அந்த வீடியோலாம் போடலை, நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் ஜெயிக்கிறீங்களோ அவங்களாம் ₹100 அமுச்சுடுறது நான் வீடியோ அமுச்சுட்றேன். ப்ளஸ்ஸு யாரெல்லாம் கண்டினியூஸாக 3 or 4 டைம் கண்டினியூஸாக வின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் நான் வந்து டைமண்ட் டாப்அப் பண்ணி விட்றேன். அந்த வீடியோவை நீங்களும் பார்ப்பீங்க, ஓகேங்களா? இது ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூட்டம் சுற்றிட்டுருக்கோம். அதுபோலலாம் நம்மளுக்கு செட் ஆகாதுங்க, ஓகேங்களா? இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் போகிறதில்ல, நிறைய பேர் பார்க்குறதில்ல. இது வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண யூடியூப் சேனல், அதனால் அப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? எனிவே நெக்ஸ்ட்டு என்னென்னவோ ஆஃபர் விட்டுருக்கானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட் எக்கச்சக்கமாக வந்துருக்குது. இந்த கன்று பார்த்திங்கன்னா விட்டுருக்கானுங்க, டபுள் ரேஞ்சு, சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு. இது என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு தெரில. இதோடைய அப்டேட் வந்து நான் இன்னும் கிளியராக நானே பார்க்கல. நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன இதுன்ட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், எல்லாம் வேறு எதுனா பாருங்கள். இது வித்தியாசமாக இருக்குது கைஸ். இது என்ன அப்டேட்டுன்னு சொல்லிட்டு என்ன பேசிக்கில் விட்டுருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக தெரியல. கோப்ரா கொலாபரேஷனு, அப்புறம் செகண்ட் எலிட் பாஸு, அப்புறம் டாப் கிரிமினலு நிறைய விட்டுருக்கானுங்க. இது என்ன கான்செப்டுன்னு சொல்லிட்டு தெரியல. நான் என்ன இதுன்ட்டு கூடிய சீக்கிரத்தில் பார்த்துட்டு இதுவும் நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்கிறேன், ஓகேங்களா?
அப்புறம் தீபாவளி எப்படி போச்சு? இப்போ நெக்ஸ்ட்டு கார்த்திகை தீபம் வந்து கார்த்திகை தீபம் மோஸ்ட்லி யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது திருவண்ணாமலை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஓரளவு தெரியும். சிவனை யாரை நிறைய வழிபடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தீபத்தோடைய பக்தி தெரியும். பார்க்கலாம் என்ன ஏதுன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். எல்லாருமே ரெடியாக இருங்க. கண்டிப்பாக நியூ கண்டென்ட் போடுவேன். யாரெல்லாம் ஓகே பாய்.